ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் நந்தனார். நந்தனார் அப்படின்னு இந்த பேரை கேட்ட உடனே 63 நாயன்மார்களுள் ஒருவர் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். நாயன்மார்கள் அத்தனை பேருமே சிவபக்தியில் திளைத்து அந்த சிவனிடமே ஐக்கியமானவர்கள். அவர்களுக்கு சிவனை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நம்மெல்லாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், நமக்கு நண்பர்கள் முக்கியமா, உறவினர்கள் முக்கியமா, நம்ம யாரை நம்புறது, யாரை நம்ம காப்பாற்றுவார்கள், யாரிடம் ஒரு ரகசியத்தை சொல்லலாம். நமக்கு இன்றைக்கி நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா? நல்லவர்கள் அப்படின்னு சில பேரை நம்ம நம்புவோம். ஆனால் கொஞ்ச நாளில் அவர்கள் நல்லவர்கள் அல்ல அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஒரு ஆசாமியை இவன் நல்லவனே இல்லை அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அவன்தான் நல்லவன்னு காலம் நமக்கு உணர்த்தும். அத்தனை சுலபமாக மனிதர்களை நம்பிவிட முடியாது. அதனால தான் நம்மளாம் யாரை நம்பணும் அப்படின்னா கடவுளை நம்பணும். கடவுள்தான் நமக்கு குரு, கடவுள்தான் நமக்கு தெய்வம், கடவுள்தான் சகலமும். இதை நாம் வழியில் கொண்டு வரோமோ இல்லையோ, நாயன்மார்கள் அத்தனை பேரும் கடைப்பிடித்தார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா நந்தனார். இந்த நந்தனாருக்கு குரு யார்? சிவபெருமான். தெய்வம் யார்? சிவபெருமான். இந்த நந்தனார் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவர். எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, அன்றைய சோழ தேசத்தில் கொள்ளிட நதிக்கரைக்கு பக்கத்தில் ஆதனூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தார். இவருக்கு கொஞ்சம் நிலபலன்கள் உண்டு. என்ன இருக்கு அப்படின்னா, அந்த நிலத்தில் பயிர் பண்ணுவார், அறுவடை பண்ணுவார், தனக்கு சாப்பிட வச்சுப்பார், தனது குடும்பத்திற்கு வச்சுப்பார், மற்றவர்களுக்கும் தானம் செய்வார். இதை தாண்டி இவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா சிவபக்தி. சிவபெருமான் மேலே ஒரு அதீதமான பக்தி. சிவபெருமானை பற்றி யாரான அவர்கிட்ட ஏதான கதை சொன்னாங்க, பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா தன்னிலை மறந்துடுவார். அதுதான் ஆழ்ந்த பக்திங்கிறது. சில பேர்கிட்ட போய் அவர்களுடைய குலதெய்வம் பேரை சொல்லி, நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தப்பா போன வாரம்னு சொல்லுங்களேன், டக்குன்னு ஒரு சிலிர்ப்பு வரும் அவருக்கு. இந்த குலதெய்வத்தின் மேலே அத்துணை பக்தி. அதுபோல் இந்த நந்தனாருக்கு சிவபெருமான் அப்படின்னாலே உடம்பு சிலிர்த்து விடும். ஆடி பாடுவார், கூத்தாடுவார், அந்த ஈஸ்வரனை கொண்டாடுவார். ஆனால் ஒரு சோகம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் சிவாலயத்திற்குள் செல்ல முடியாது, கோவிலுக்குள்ளே போக முடியாது. அந்த கோவிலுக்கு வெளியில் நின்று அந்த இறைவனை பார்த்து தரிசித்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காலம் அது. இந்த நந்தனார் கவலைப்படலை. என்ன பண்ணுவார்? எங்கேயானு போகிறாரா, ஒரு சாயங்கால நேரமாக கோவிலுக்கு வெளியில் நின்று அப்படி பகவானை பார்த்து கன்னத்தில் போட்டு அந்த இடத்துல ஆடுவார், பாடுவார், கூத்தாடுவார். நந்தனாருக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்தி அமைந்திருந்தது. சரி, தன்னால் கோவிலுக்குள்ளே போக முடியல. ஆனால் அந்த சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அந்த சிவபெருமானது பூஜைக்கும் நாம் ஏதானும் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சார். என்ன பண்ணலாம், என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆலயத்தில் வழிபாடுக்கு தேவையான வாத்தியங்கள் நிறைய உண்டு. பேரிகை அப்படின்னு ஒன்று உண்டு, மிருதங்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் கோவிலில் வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடியவை. என்ன பண்ணார்? இந்த வாத்தியங்களுக்கு தோல் கட்டி தருவர். இந்த வாத்தியங்கள்லாம் தோலினால் ஆனவை. அந்த தோல் ரொம்ப பழசாக போச்சு, அடித்து அந்த தோல் பழசாக போச்சுன்னா வாத்தியத்தில் ஓசை நல்லா இருக்காது. அதனால் புதுசாக தோல் கட்டணும். அந்த தோலை கட்டி கொடுப்பார். அப்புறம் கோரோஜனை அப்படின்னு ஒன்று உண்டு. சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான இடம் இந்த கோரோஜனைக்கு உண்டு. மனம் கொடுக்கக்கூடியது. இது எங்கிருந்து பெறக்கூடியதுன்னா, பசுவிடம் இருந்தும் கஸ்தூரிமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மான் இனத்திடமிருந்தும் பெறக்கூடியது கோரோஜனை.
இந்த கோரோஜனம் ரொம்ப வாசனையாக இருக்கிறதுனால, வாசம் நிரம்பிய காரணத்தினால இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருட்களில் இந்த கோரோஜனையை கலப்பாங்க. அந்த கோரோஜனையை கொண்டு போய் கொடுப்பேன். இதுதான் இவருடைய முக்கியமான பணிகள். பகவானுக்கு ஏதானு செய்யணும், சிவபெருமானோட ஆசீர்வாதத்திற்கு நாம் உள்ளாக வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் தவறாமல் செய்து வந்தார். ஒரு நாளைக்கு ஏதோ வேலையை அப்படியே போயிட்டுருக்கு. வைத்தீஸ்வரன் கோவில் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். வைத்தீஸ்வரன் கோவில் அற்புதமான சிவத்தலம், அங்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு சிறப்பான திருத்தலம். அதுக்கு பக்கத்தில் திருப்புன்கோர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. திருப்புன்கோர், அந்த கோவிலில் இருக்கிற ஈஸ்வரன் பேர் சிவலோகநாதர்னு பேர். அந்த திருப்புன்கோர் வழியாக போயிட்டுருக்கார். அப்படி போகிற போது அவருக்கு என்ன ஞாபகம் வருது? அங்கே இருக்கிற சிவலோகநாதர் கோவில் ஞாபகத்துக்கு வருது. ஆஹா, அந்த ஈஸ்வரனை நம்ம தரிசனம் பண்ணலாமே, அந்த இறைவனை நாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு கோவிலுக்கு போகிறார். இப்போ தான் உள்ளே போக முடியாதே, கோவிலுக்கு வெளியே நின்று உள்ளே பார்க்குறார். இப்போ சிவன் கோவிலில் பெரும்பாலான ஆலயத்தில் நாம் வெளியே நின்றாலே அந்த இறைவனை தரிசித்து விட முடியும். என்ன இருக்கும்? கொடிமரம் இருக்கும், நந்தி இருக்கும். இவற்றையெல்லாம் தாண்டி நாம் தரிசிக்க வேண்டும். இப்படி திரும்பி கன்னத்தில் போட்டுக்கலாம். அல்லது சிவபெருமான் எப்படி நமக்கு காட்சி தருகிறாரோ, எந்த கோணத்தில் காட்சி தருகிறாரோ அந்த இடத்துக்கு நாம் அப்படியும் நகர்ந்து அந்த இறைவனை தரிசித்து விட முடியும். அதுபோலத்தான் நந்தனர் தரிசிப்பர். என்ன பண்ணார்? இப்படியும் நகர்ந்து நகர்ந்து பார்க்கிறார். அந்த ஆலயத்தில் இருக்கிற நந்தி தேவர் ஆகப்பட்டவர் அந்த சிவனது தரிசனம் நந்தனாருக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கேயானு போகிறோம் அப்படின்னா முக்கியமாக போயிட்டுருக்கோம், யாரோ ஒருத்தர் குறுக்க நிற்பார், நகராமல் அப்படியே நிற்பார். ஏன்டா நந்தி மாதிரி நிற்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நந்தினா குறுக்க நிற்கிறது. சிவன் கோயில் அப்படி தானே, சிவனுக்கு நேர நந்தி. அந்த நந்தி சிவனது தரிசனம் கிடைக்க விடாமல் அது பண்ணிட்டு இருந்தது. இவர் நவுந்து பார்க்குற முடியல. அந்த கோவிலேருந்து கொஞ்சம் பெருசு. இந்த கோவிலுக்குள்ள சிவபெருமானுக்கு காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் துவாரபாலகர். பார்த்துருக்கீங்களே எல்லா சிவன் கோவில்லையும். இந்த கோவிலுக்கு வெளியில் 2 பக்கமும் 2 சிவகணங்கள் காணப்படும். அது கல்லினால் இருக்கும், சுதையினால் இருக்கும், எந்த தன்மை கொண்டதாகவும் காணப்படும். அந்த துவாரபாலகர் பார்க்குற, நம்மெல்லாம் இதெல்லாம் கல், இதெல்லாம் சிலை அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்குமே உயிர் உண்டு. சமீபத்தில் சொன்னேன், அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் உயிர் உண்டு என்று சொன்னவர்கள் மகான்கள். நம்மளும் அப்படி தான் நடந்துக்கணும். தாவரத்தோடு பேசணும், சிலைகளோடு பேசணும், மனிதர்களோடு பேச முடியலையா இதுகளோடலாம் பழகணும். அந்த துவாரபாலகர் பார்க்குற, என்னடா அது ஒரு சிவபக்தன் தரிசனம் பண்ண முடியாமல் தவிக்கிறானே, இந்த நந்தன் பக்கத்து ஊர்க்காரனாச்சே அப்படின்னு துவாரபாலகர் நினைக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.